Taste the Daily. சென்னை திருவொற்றியூரில் இஸ்லாமியர் மயானத்திற்கு சாலை மற்றும் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தராத திமுக மண்டல குழு தலைவருடன் அதிமுக கவுன்சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திருவொற்றியூர் மண்டல குழு கூட்டத்தில் 7வது வார்டு அதிமுக கவுன்சிலர் கார்த்திக் பேசுகையில், திமுக ஆட்சியில் தனது வார்டு புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். வார்டில் உள்ள 188 சாலைகளில் கடந்த 3 ஆண்டுகளில் 29 சாலைகளில் மட்டுமே தார் சாலை போடப்பட்டுள்ளதாகவும், ரயில்வே காலனியில் உள்ள மயானத்திற்கு இதுவரை சாலை அமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். சைதை துரைசாமி மேயராக இருந்தபோது இஸ்லாமியர்களுக்காக 3 ஏக்கரில் உருவாக்கப்பட்ட கபர்ஸ்தானில் தண்ணீர் வசதியும் ஈமச்சடங்கு செய்வதற்கான உரிய இடமும் இல்லாததால் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேசினார். அப்போது அவருக்கும் திமுகவை சேர்ந்த மண்டல குழு தலைவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் மண்டல குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. 7வது வார்டை முற்றிலுமா எல்லா திட்டத்திலையுமே புறக்கணிக்கிறாங்க. ஸோ அதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கபஸ்தான், 7வது வார்டில் ஒரு கபஸ்தான் இருக்கு. இந்த இஸ்லாமியர் மக்களுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த கபஸ்தானில் போகக்கூட ரோடு கூட ஒரு முறையாக இல்லை. அவங்களுக்கு அங்கே சடங்குகள் செய்கிறதுக்கு தண்ணி இல்லை. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் திங்கட்கிழமை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 20ஆம் தேதி கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளிலும், நீலகிரி உள்ளிட்ட 2 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸில் இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.